எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. கொடுத்துட்டீங்கல்ல, அவங்க இந்த திட்டத்தை எப்படியாவது தடை செய்ய வேண்டும் என்பதற்காக பிஜேபியோடு சேர்ந்து கொண்டு, அதனால தான் நயினார் நாகேந்திரனும் எடப்பாடியும் ஒரே கோரஸாக நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்னு பேசுறது எப்படின்னா, இந்த திட்டங்களுக்கெல்லாம் தடை வாங்கி எதையாவது தடுத்து விடலாம் என்று சதி திட்டம் தீட்டினார். அவர் தீட்டிய சதி திட்டம் தலைவருக்கு தெரிந்த காரணத்தினால் இந்த திட்டங்களுக்கெல்லாம் தடை வாங்கி விடக்கூடாது என்பதற்காகத்தான் முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்து பணத்தை கொடுத்திருக்கிறார். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிங்கிறது சாத்தியம் இல்லைன்னு முதலமைச்சர் அறிவித்த பிறகும் ஒரு சில காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்ச்சியாக மீண்டும் பேசுறாங்க. நாளையிலேருந்து யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா இந்த 5000 ரூபா கொடுத்த பிறகு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்றது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். அதனால யாருக்கும் கேட்க மாட்டாங்க. இனி இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. தெளிவாக திட்டவட்டமாக தலைவர் சொல்லிட்டார், கூட்டணி ஆட்சி கிடையாது. கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே தெளிவுபடுத்தி விட்டார். ராகுல் காந்தியிலிருந்து மற்றவர்களும் அதை ஏற்றுக்கொண்டாலும் அதாவது காங்கிரஸில் ராகுல் காந்தி கேட்டால் பதில் சொல்லலாம், செல்ல பிறந்தை கேட்டால் பதில் சொல்லலாம், கார்கே கேட்டால் பதில் சொல்லலாம். எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்லலாம். இவங்க 3 பேர் தான் அத்தாரிட்டியா. ஒன்று ஆல் இண்டியா காங்கிரஸ் பிரசிடன்ட் கார்கே, காங்கிரஸ் லீடர் ராகுல், தமிழ்நாட்டுடைய தலைவர் செல்ல பிறந்தவர். இந்த 3 பேர் கேட்டாங்கன்னா அது பதில் சொல்லலாம். சார், லாஸ்ட் ஒன்று, நயினார் நாகேந்திரன் அவர்கள் விஜயை குறித்து விமர்சிக்கும் பொழுது ஒரு நடிகையோட ஒப்பிட்டு விமர்சித்தது வந்து பெண் திமுக கூட பெண் எம்பிகளோட கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது போல வந்து ஒரு பெண்களை வந்து பொது இடத்துல இப்படி பேசுறது தவறு அப்படின்னு நாங்கள் விஜய் ஒரு பொருட்டாகவே கிடைக்கல. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம்? நயினார் பேசுறாரு சார். அவர் பேசுறது அவர் நாங்கள் வந்து எங்களுக்கு வேலைகள் நிறைய. நாங்கள் ஜனங்களை நம்பி போகிறோம். ஜனங்க எங்கள் முன்னாடி இருக்கிறாங்க. எல்லா தமிழ்நாட்டு பெண்களும் எங்கள் கிட்ட இருக்கிறாங்க. அதனால அவங்க விஷயத்தில் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இதுவரை அவர் பேசுகிறார், இவர் பேசுகிற இந்த கச்சேரிக்கெல்லாம் நாங்கள் போய் மாட்டிக்கிட்டோம். திமுக 173 தொகுதியில் போட்டிக்கிட்டு 133 தான் ஜெயிச்சாங்க. தோல்வி பெற்ற தொகுதிகள் அதிகார பகிர்வு அவசியம், ஆட்சி பங்கு எங்களுக்கு சொல்லுவோம். ராகுல் கேட்டால் பதில் சொல்லுவோம், செல்ல பிறந்தை கேட்டால் பதில் சொல்லுவோம். 8ஆம் தேதி திருச்சியில் நடைபெற கூட்ட மாநாடுங்கிறது திமுக கூட்டணி கட்சியோட மாநாடாக இருக்குமா சார்? தலைவர் சொல்லுவார். பொதுவாக அந்த மாதிரி மாநாடு நடக்கும்போது மாநாடு தேர்தலுக்கு முன்னே தேர்தல் அறிவிப்பு வந்துட்டால் தலைவர் அதுக்கு ஏற்ற முடியும். சட்டத்துறையினுடைய வேலை வந்து தேர்தல் பணிக்காக கூட்டப்பட்ட கூட்டம். இப்போ வாக்காளர் பட்டியல் வெளியிட போகிறாங்க 17. அந்த வாக்காளர் பட்டியலை எப்படியெல்லாம் கழகத்தோழர்கள் வைத்து சரிபார்க்கணும் அப்படின்ற அறிவுரை சொன்னாங்க. ஏன்னா மானிட்டர் பண்ணுறதுக்கு வக்கீல் போனோம். ஏன்னா எஸ்ஐஆருக்கு பிறகு பல சிக்கலுக்கு மத்தியில் இப்போ நீக்கப்பட்டதெல்லாம் இருக்குது. ஆகையினால் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு எவ்வாறு கழக பணியாற்றிட வேண்டும் என்பதற்காக சட்ட ரீதியான ஆலோசனை தருவதற்குரிய ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது. இல்லை, நாங்கள் வந்து அம்பேத்கருக்கு நாங்கள் கொடுக்குற மரியாதை போல யாருமே கொடுக்குறது கிடையாது. அம்பேத்கர் தான் நமக்கு வழிகாட்டி. ஆனால் எல்லா அரசியல் கட்சிகளும் திமுகவில் எப்படி பின்பற்றி வரோமோ அதே மாதிரி தான். பீகார் தேர்தலில் நிதிஷ்குமார் 10,000 கொடுத்தப்ப திமுக கூட்டணி கட்சிகள் இருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ 5,000 நீங்கள் கொடுத்துருக்கனால எதிர்கட்சிகள் கேள்வி கேட்குறாங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்கலாம். நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நிதிஷ்குமாருக்கு கொடுத்தது மோடி எத்தனை 1000 கோடி கொடுத்தாரு எலெக்ஷன் முன்னாடி? நீங்க கேட்டீங்களா? கேட்குறேன். ஆன்சர் மை கொஸ்டின் ஃபர்ஸ்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பெஷல் கிராண்ட்னு சொல்லிட்டு அந்த அவர் தான் அந்த பணத்தை வச்சு தான் கொடுத்தாங்க. எங்களுக்கு அவர் கொடுக்கவும் இல்லை. எங்களுக்கு கொடுக்கறதுக்கு தடை செய்ய அவர் கட்சியை சார்ந்த வக்கீல் உபாத்தியாயன்றதான் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸே போட்டு 5,000 கொடுத்தாலும் 10,000 கொடுத்தாலும் வாங்கிக்கங்க. ஆனால் கொடுக்குறவங்கள்ட்ட விசில வச்சு ஊதினாலும் விஜய் சொல்லியிருக்காரு. விசில் ரொம்ப நேரம் ஊத முடியாது. தம் இருக்கிறது விசிலுக்கு ரொம்ப ஆயில் கிடையாது. ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் விசில் ஊதும்? அதெல்லாம் சும்மா கொஞ்ச நேரம் கூடும்.
அதுக்கு மேலே ஊற்றினா வேலை பண்ணும்.